தாய்லாந்தில் இருந்து வரி விதிக்கப்படாத அழகு சாதன பொருட்களை சுகாதார அமைச்சகம் மோல் மற்றும் ராயல் மலேசிய சுங்கத்துறையின் ஒப்புதல் இல்லாமல் செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொழில் முனைவோர் வாங்குவது அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் குறைந்த விலை காரணமாக சட்டவிரோதமாக கடத்தப்படும் இந்த பொருட்கள் மலேசிய சந்தையில் குறிப்பிடத்தக்க விலையில் விற்கப்படுகின்றன என்று காவல்துறை தலைவர் டான் ஸ்ரீ ரசாருதீன் ஹுசைன் கூறினார். இந்த பிரச்சினை புதியதல்ல, ஆனால் இது பெருகிய முறையில் ஆபத்தானதாக மாறியுள்ளது. பொது செயல்பாட்டு படை GOF சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகு மற்றும் சுகாதார பொருட்களை பெரிய அளவில் பறிமுதல் செய்துள்ளது என்று அவர் இன்று தெரிவித்தார். ரசாருதீனின் கூற்றுப்படி சில செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தாய்லாந்தில் இருந்து வரி விதிக்கப்படாத பங்குகளை வாங்கி மலேசியாவில் அதிக விலைக்கு மறுவிற்பனை செய்வதன் மூலம் விலை இடைவெளியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாட்டின் வரி வருவாயை பாதிப்பது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு ஏற்படும் ஆபத்து மிகவும் கவலையளிக்கிறது. ஏனெனில் இந்த தயாரிப்புகள் ஆல் ஆய்வு செய்யப்படுவதில்லை அல்லது அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று அவர் மேலும் கூறினார். மலேசியா தாய்லாந்து எல்லையில் கடுமையான சோதனைகளை தவிர்ப்பதற்காக கடத்தல்காரர்கள் சட்டவிரோத பாதைகளை பயன்படுத்துகிறார்கள் அல்லது தனிநபர்களை நம்பி சிறிய அளவில் கொண்டு வருகிறார்கள் என்று ரசாருதீன் வெளிப்படுத்தினார். இந்த அழகு சாதன பொருட்களை கடத்துவதில் சப்ளையர்களின் வலையமைப்பு ஈடுபட்டுள்ளது என்று அவர் நம்புகிறார். பின்னர் அவை ஆன்லைனில் விற்கப்படுகின்றன அல்லது பிரபலமான செல்வாக்கு செலுத்துபவர்களால் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. அதிகாரிகள் எல்லை கண்காணிப்பை கடுமையாக்குகிறார்கள், மேலும் உள்ளூர் சந்தையில் பதிவு செய்யப்படாத அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் எச்சரித்தார். கிளந்தானில் GOF கடத்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் தேங்காய் போன்ற விவசாய பொருட்கள் மற்றும் அண்டை நாடுகளிலிருந்து தாவரங்களையும் பறிமுதல் செய்துள்ளது என்று ரசாருதீன் பகிர்ந்து கொண்டார்.